ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து என்னென்ன லெசன்லாம் படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை அனலைஸ் பண்ணுறதுக்கே வந்து டைம் சரியாக போயிடும். அது வந்து அனலைஸ் பண்ணி எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்குது. அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சாய்ஸ் அகாடமியோட அந்த 50 புக் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கள்ல, அதுதான் இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் பிரிண்ட் எடுத்து ஸ்பைரல் போட்டு வச்சுக்கிட்டேன். இது புக்கு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 50 புக்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து புக்காக கன்வெர்ட் பண்ண வந்து ஸ்பைரலுக்கு வந்து எனக்கு 70 ருபீஸ் ஆச்சு. அண்ட் தென் வந்து பெர் பேஜ் வந்து 2 ருபீஸ் வந்து ஆச்சு. இப்படி தான் வந்து நான் பிரிண்ட் போட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போடுறப்போ அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி இருக்குது. அது சில பேஜஸ் வந்து ஜூம் ஓவர் ஆகிருக்கு, சில பேஜஸ் வந்து ஜூம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிரிண்ட் எடுக்கிறப்போ அதை பார்த்து எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்க. அதனால் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த பிடிஎஃப் பற்றி பார்க்கலாம். அந்த பிடிஎஃப்பில் வந்து என்னென்ன லெசன்ஸ் நம்ம படிக்கணும், எதெல்லாம் லீவ் பண்ணலாம், எதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கலாம். இப்போது அந்த பிடிஎஃப் வந்து சாய்ஸ் அகாடமி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் அந்த பிடிஎஃப்பு. இந்த பிடிஎஃப் வந்து எதுக்காக மேக் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து இலக்கணம் வந்து 85 மார்க் வந்து வந்துடுது. அதுக்கும் செப்பரேட்டாக சார் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து யூனிட் 7க்கு வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து படிக்கணும், அது வந்து சிலபஸில் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு சிலபஸே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிட் 7ல் வந்து கவர் ஆகிற சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஜிஎஸ்லேயும் வந்து நமக்கு வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். இங்கே பாருங்கள், அம்பேத்கர், பாரதியார் இவங்கெல்லாம் வந்து கவர் ஆவாங்க. நமக்கு வந்து யூனிட் 7ல் கொடுக்காத ஆர்டிஸ்ட் கூட இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. பாரதியார்லாம் வந்து யூனிட் 7ல் இல்லை, ஆனால் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ல இருக்காங்க. மேபி வந்து கிராஸ் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து தமிழ் புக்லேயே கவர் ஆகிற டாபிக்ஸும் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு யூனிட் 6ம் தமிழும் ஒன்றே தான், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதனால் வந்து தமிழில் நம்ம படிக்கிறது வந்து இங்கேயும் கவர் ஆகும். அதனால் வந்து சார் வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் தமிழ் வித் ஜிஎஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து க்ரீன், எல்லோ, ரெட் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெட்டுனா வந்து நம்ம படிக்க தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சார். அண்ட் தென் வந்து க்ரீன், எல்லோ வந்து க்ரீன் வந்து தமிழ் பேஸ் பண்ணியிருக்கு, எல்லோ வந்து ஜிஎஸ் பேஸ் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து நமக்கு புக் வைஸ் வந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. லைனாக வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ஒரு டைம் வந்து இதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தென் வந்து லாஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரூஃப்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வரும். நமக்கு வந்து டைம் வந்து இன்னும் வந்து 3 மந்த் தான் இருக்குது. இதில் நம்மளால் அனலைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. டைமும் சேவ் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாரோட டெலிகிராமில் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாரோட வீடியோஸ்க்குள்ள டெலிகிராம் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து டெலிகிராம்குள்ளே வந்து சர்ச்சில் சாய்ஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வரும். அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் படிக்கணும், என்னென்னலாம் லீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு புக்ஸ் மாதிரி வாங்கி படிச்சுக்கலாம். அப்படின்னாலும் வந்து நீங்கள் புக்ஸ் மாதிரி வாங்கி படிச்சுக்கோங்க. இது இப்போது நான் புக்ஸ் ரிவ்யூஸும் வந்து கொடுத்துருப்பேன், அதில் வேணால் பாருங்கள் எந்தெந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு ஷூட் ஆகும்னு சொல்லிட்டு அதை பார்த்து வந்து வாங்கி படிச்சுக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸ் வைஸாக நான் போகிறனாலும் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இத்தனை நாள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் இருந்தது, ஸ்கூல் புக்ஸில் எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் விடணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பிடிஎஃப் பார்த்தா அந்த டவுட் வந்து கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.